ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நலங்கு மாவு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து சோப்புக்கு பதிலாக இந்த நலங்கு மாவு வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்து தண்ணி போட்டு கலக்கிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம குளிக்கிறதுக்கு இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் குளிக்கும் போது என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து போட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் பாடிலாம் போடுங்க. அது வரைக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் உடம்புக்கெல்லாம் போட்டு குளிக்கிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அது ஃபேஸ்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று, ஃபேஸ் பேக் மாதிரி போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம், இல்லை பால் இருந்தால் பால் கலந்துக்கலாம், இல்லைன்னா தயிர் இருந்தால் தயிர் கலந்துக்கலாம். அதோடு சேர்த்து கொஞ்சம் தேன் கலந்துக்கிறதா இருந்தாலும் கலந்துட்டு நீங்கள் ஒரு பேக் மாதிரி போடும்போதே கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி வேணாலும் இந்த நலங்கு மாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.